ஹே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இத்தனை நாள் வீடியோ டிலே ஆனதுக்காக எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை. அதனால தான் என்னால் வீடியோ பார்த்திங்கன்னா போட முடியல. இன்றைக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இதுதான் ஃபைனல் எபிசோட். ஸ்டார்டிங் செல்லையே பார்த்திங்கன்னா நம்ம மிஸ்டர் ஹீ, அப்புறம் குட்டீஸாவோ, அப்புறம் நம்ம குவீன், இவங்க 3 பேருமே பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பால் கேம் தான் விளையாண்டுட்ருக்காங்க. இந்த டைமில் நம்ம குவீன் பார்த்திங்கன்னா வந்துட்டு பால் போட ட்ரை பண்ணும்போது மிஸ்டர் ஹீயோட காலை பார்த்திங்கன்னா நம்ம ஜாவோ பிடிச்சிக்கிறான். கோல் போடவே விட மாட்டேங்கிறான். அதே ட்ரிக்கை தான் பார்த்திங்கன்னா நம்ம குவீன் கிட்டேயும் ஜாவோ பண்ணிகிட்ருக்கான். கரெக்டாக நம்ம குவீன் வந்து கோல் போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது நம்ம குவீனோட காலை பார்த்தீங்கன்னா விடாமல் நம்ம குட்டி ஜாவோ பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சிக்கிறான். ஜாவோ நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீன் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உட்காந்துறாங்க. சரி ஓகே, நான் உட்காந்துக்கிட்டே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீன் பார்த்தீங்கன்னா அந்த பாலை தூக்கி போடுவாங்க. அந்த பால் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹீயோட மண்டையிலே பார்த்தீங்கன்னா போட்டு அடித்து அவர் பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துருவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹீக்கு அவரோட அண்ணன் பார்த்தீங்கன்னா ட்ரீமில் வர மாதிரி இருக்குது. அவர் வந்து கை கொடுத்து தூக்கி விடுற மாதிரியும் அவர் வந்து கூட உட்காந்து பேசுகிற மாதிரியும் அவர் பார்த்தீங்கன்னா நினச்சி பார்த்துட்ருக்காரு. உனக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்துட்டு இவ்வளோ சின்ன வயசில் உன் தலையில் எல்லா பொறுப்பையுமே இறக்கிட்டு நானும் அண்ணியும் போயிட்டோம். நீ வந்து ஜாவோ வந்து நீ வந்து ஒரு அப்பாவாக இருந்து ஜாவோ ரொம்பவே நல்லபடியாக வளர்க்குற, நீ ஜாவோ நல்லா பார்த்துக்கிற, அது மட்டும் இல்லாமல் கம்பெனி நீ ரொம்பவே நல்லாவே வந்து ரன் பண்ணுற, எனக்கு உன்னை நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அவர் சொல்லிகிட்ருக்காரு. நம்ம மிஸ்டர் ஹீமே பார்த்திங்கன்னா இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்திங்கன்னா வந்துட்டு பேசிகிட்ருக்காரு. ஓகே, எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீயோட அண்ணன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா வந்து மறைகிறாரு. அவரோட ஒய்ஃப் கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து மூவ் ஆகி போகிற மாதிரி மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா வந்து நினச்சி பார்க்குறாரு. பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா வந்து புலம்பிகிட்ருக்காரு அப்படியே மயக்கத்துலேயே. அப்புறம் நம்ம குவீன் அப்புறம் ஜாவோ இவங்க 2 பேருமே ஓடி வந்துட்டு ஹீ என்னாச்சு, உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளமா, என்ன அடிபட்டுருச்சா தலையில், என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுமா வந்து கேட்டுட்ருக்காங்க. இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து கனவில் வந்து என்னோட அண்ணனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ நம்ம குவீன் கிட்ட சொல்கிறாரு. உடனே நம்ம குவீன் வந்துட்டு என்னாச்சு, என்ன சொன்னார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் அண்ணன் வந்து எல்லாமே இனிமேல் சரியாக நடக்கும், எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னது. அப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஸ்டேடியம்லேயே பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்படியே படுத்துக்கிட்டு 3 பேருமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபேமிலியாக வந்துட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் நம்ம குட்டீஸாவோ பார்த்திங்கன்னா இனிமேல் நம்ம 3 பேரும் எப்போவுமே ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு நம்ம குவீனுமே அப்பா அம்மா எப்போவுமே உன் கூடயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்திங்கன்னா ஃபேங் இருக்காளையும் அவனை தான் காட்டுறாங்க. ஃபேங்கோட வீட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த லின் இருக்காளையா அவள் வந்துடுறா. ஏன்னா லின்னோட அம்மா தான் சொல்லிட்டாங்க இல்லையா, நீ வந்து என் பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் லின் பார்த்திங்கன்னா ஃபேங்கோட வீட்டில் ஸ்டே பண்ணலாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கா. ஃபேங்குமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வந்துட்டு இங்கே எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம், நான் உனக்கு எதாவது குக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த டைமில் இந்த லின் பார்த்திங்கன்னா சரி ஓகே நம்ம ஏதாவது ட்ரா பண்ணலாம், ஏன்னா வந்து காஸ்டியூம் டிசைனர் தானே, சரி நம்ம ஏதாவது டிசைன் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்திங்கன்னா அவள் லக்கேஜஸ்லேருந்து நோட்டு அந்த பென்சில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரைய ஆரம்பிக்கிறான். இந்த டைமில் ஃபேங் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு வீட்டில் வந்துட்டு நூடுல்ஸ் இருக்குது, அப்புறம் டொமேட்டோ எக் மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு நான் உனக்கு எதாவது செஞ்சு தரேன், நீ வந்து ஏதாவது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா வந்துட்டு லின் வந்து அவள் வரைஞ்ச ஒரு டிசைன் எடுத்து காட்டுவா. என்ன இது வந்து கிராச் கோட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே லின்னுக்கு அப்புறம் தான் ஒரு ஐடியா வருது. ஆக்சுவலாக வந்து ஃபேங்க் சொன்ன மாதிரி அது வந்து கிராஸ் கோட் கிடையாது, ஆனாலும் இவன் சொன்னதை வச்சு அவளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. சரி நம்ம ஏன் இந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டிசைன் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இந்த டைமில் நம்ம ஃபேங்க் பார்த்திங்கன்னா இருக்கிற டொமேட்டோ எக் அப்புறம் நூடுல்ஸ் இது 3த்தையும் வச்சு ஏதோ ஒரு டிஷ் பார்த்திங்கன்னா வந்து ரெடி பண்ணி அவன் கொண்டுட்டு வந்துட்டு அவன் பக்கத்தில் வைக்கிறான். வச்சதுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு லீன் அதை கூட கவனிக்காமல் ரொம்பவே ஆர்வமாக பார்த்திங்கன்னா வந்து டிசைன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா. பட் ஆனால் அவளுக்கு கிடைச்ச டிசைன் அவளுக்கு வந்துட்டு சரியாக வந்துட்டு அவள் ட்ரா பண்ணுறது எதுவுமே அவளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதனால் அவள் பார்த்திங்கன்னா நிறைய பேப்பரை வந்து கசக்கி தூக்கி போட்டு வச்சுருக்கா ரூம் ஃபுல்லாக. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அவளுக்கு வந்துட்டு ஒரு ட்ராயிங் வந்து கிடச்சிடுது. அவள் நினச்ச ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா அவள் ட்ரா பண்ணிட்டா. எனக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பியாக சொல்கிறா. அப்பா ஒரு வழியாக கிடச்சிட்டா, சரி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங்குமே பார்த்திங்கன்னா வந்து பார்க்குறான். பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது லீன் பார்த்திங்கன்னா இப்படி தான் நான் வந்து ஒரு டிசைன் எதிர்பார்க்குறேன், நான் வந்து எப்போவுமே யூனிக்கான டிசைன் தான் வந்துட்டு ட்ரை பண்ணுவேன், எதிர்பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது கிடைக்கிற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், நான் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சொல்லிட்டு இருப்பா. ஃபேங்குமே சூப்பராக இருக்குது இந்த டிசைன் அப்படின்னு சொல்லும்போது இந்த டிசைன் மட்டும் கிளாத் டிசைன் பண்ணிவிட்டு அதுமாரி கேர்ள்ஸ் வந்து போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் எப்போ தான் நடக்க போகுதுன்னு தெரியல. சரி ஓகே நான் நிறைய டிசைன் மட்டும் பண்ணுறேன், ட்ரா மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கா. இந்த டைமில் ஃபேங்க் பார்த்திங்கன்னா சாப்பாடு ஆறிடுச்சு, நான் உனக்கு எகெயின் வந்துட்டு செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா எகெயின் பார்த்திங்கன்னா வந்து சுட பார்த்திங்கன்னா கொண்டுட்டு வரான். இந்த டைமில் இந்த லின் இருக்காளே அவன் வந்து நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க ஃபேங்க், இப்போ வந்து பதிலுக்கு நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. எனக்கு நீ ஹெல்ப் பண்ண போறியா, என்ன ஹெல்ப் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி ஃபேங்க் பார்த்திங்கன்னா வந்து ஸ்மைல் பண்ணிட்டு கேட்டுட்ருப்பான். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அங்கே லின்னுக்கு பின்னாடி இருக்கிற அந்த செல்ஃபில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதாவது நம்ம ஃபேங்க் அப்புறம் நம்ம குவீன் இவங்க 2 பேரும் காலேஜ்
டேஸில் ஃப்ரெண்ட்ஸாக பார்த்திங்கன்னா அது எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் இருக்கும். அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இனிமேல் நீ வந்துட்டு உன்னோட லைஃப்பை பார்க்கணும், உன்னோட மெடிக்கல் கேரியரில் ஏதாவது வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும், நீ வந்து உன்னோட பாஸ்ட்டுக்கு வந்து புல் ஸ்டாப் வைக்கணும், இனிமேல் உனக்கு இது கிடைக்க போகிறதில்ல, நீ வந்து குயினை மறந்துட்டு உன்னோட லைஃப்பை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்லுவாள். இந்த டைமில் ஃபேங்க் பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸே ஒரு மாதிரி டல் ஆகிடும். இருந்தாலும் வந்துட்டு குயினும் மிஸ்டர் ஹீயும் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத ஃபேங்க்கு தெரியும் இல்லையா. சரி ஓகே, நம்ம பாஸ்ட்டை மறக்க வேண்டிய நாள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங்க்மே பார்த்திங்கன்னா வந்து ஒத்துக்கிறான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம குயின் வந்துட்டு மிஸ்டர் ஹீயோட வீட்டில் தானே இருக்காங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஹீ அவரோட ஆஃபீஸ் ரூம்லேயே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அவர் அப்படியே டயர்டாகி தூங்கிடுறாரு. நம்ம குயின் வந்து பார்க்குறாங்க, மிஸ்டர் ஹீ ரொம்பவே பிஸியாக இருக்காரு, பாவம் இவ்வளோ டயர்டாக தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஹீ எழுப்பாமல் அவங்களும் அப்படியே அந்த டேபிள்லேயே படுத்து நம்ம குயினுமே மிஸ்டர் ஹீ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்துட்டு டேபிளில் சாஞ்சிக்கிட்டே வந்து தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஃபேங் அப்புறம் லின் இவங்க 2 பேரும் தான் காட்டுறாங்க. லின் பார்த்தீங்கன்னா அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட பேசியிருப்பா போல். அவள் வந்து இதுமாதிரி ஒரு காஸ்டியூம் டிசைனர் கம்பெனியில் தான் வந்து ஒர்க் பண்ணுறா. நம்ம லின்னோட டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவள் வந்து அவளோட பாஸ் கிட்ட காமிச்சிருக்கா. அவங்க பாஸ்க்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனதுனால அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம லின்னுக்கு வந்து ஜாப் போட்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, ஒரு நல்ல போஸ்டிங் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம லின் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து ஃப்ரான்ஸ்க்கு கிளம்பி போய் ஆகணும். இதை வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்துட்டு நம்ம ஃபேங் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஃபேங்க்குமே ரொம்பவே சந்தோஷம், சூப்பர் கங்க்ராட்ஸ், சரி ஓகே நம்ம இதை செலிப்ரேட் பண்ணலாம், நான் போய் டின்னர் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபேங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் எழுந்துச்சி போவான். ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா நின்றுட்டு ஒரு மாதிரி சோகமாயிடுறான். சோகமாயிட்டு நீ எப்போ போகணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே லின்னுமே பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா ஃபேங்க் ஒரு மாதிரி சோகமாயிடுது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் லின்னுமே புரிஞ்சுக்கிறான், ஆமாம் நம்ம ஃபேங்கை விட்டு பிரிகிறோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. லின்னுமே பார்த்தீங்கன்னா அது சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சோகமாயிடுறா. எதனால் நாளைக்கே போகணும் அப்படின்னா ஒரு காம்படிஷன் வரப்போகுது, அதில் வந்து இவளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கே போய் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லின்னுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான், ஏன்னா ஃபேங்கை விட்டு பிரியறதுனால. ஏன்னா ஃபேங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கான் இல்லையா. சடனாக வந்துட்டு கொஞ்ச நாள் கூட இல்லாமல் சீக்கிரமாகவே ஃபேங்கை விட்டு பிரியறதால அவளும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம குயின் அப்புறம் மிஸ்டர் ஹீ இவங்க 2 பேரை தான் காமிக்கிறாங்க. நம்ம குயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிஸ்டர் ஹீ அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஹீயை கூப்பிடுவாங்க. ஆனால் மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆக போது, நீ என்னன்னா இப்போ வரைக்கும் என்ன மிஸ்டர் ஹீன்னு கூப்பிட்டு இருக்க, இனிமேல் நீ என்ன ஹப்பின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஹீ சொல்கிறாரு. ஆனால் நம்ம குயின் பார்த்தீங்கன்னா அப்படி கூப்பிட மாட்டுறாங்க. ஹீன்னு வேணா கூப்பிடவா இல்லை காம்ரேட் ஹீன்னு கூப்பிடவா அப்படி இப்படின்னு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிச்சிக்கிச்சா முடிட்டு அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹீயோட காது கிட்ட போயிட்டு ஹப்பி அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீயை கூப்பிடுறாங்க. மிஸ்டர் ஹீக்கா ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இப்படி என்னை எப்போவுமே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம குயின் வந்து ரொம்பவே ஸ்மைல் பண்ணிட்டு ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மிஸ்டர் ஹீக்கு கன்னத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கிஸ் கொடுக்குறாங்க. கிஸ் கொடுத்ததுக்கப்புறம் மிஸ்டர் ஹீமே பார்த்தீங்கன்னா நம்ம குயினுக்கு நெத்தியில் கிஸ் கொடுக்குறாரு. அப்புறம் மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா நம்ம குயினை பார்த்துட்டு குயின் நான் சொல்கிறது நீ கண்டிப்பாக செய்வல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் வந்து கேட்குறாங்க. நீ வந்து படிக்கணும், உன்னோட ரிசர்ச் வந்து நீ கண்டினியூ பண்ணணும், நான் வந்து உன்னோட ப்ரொஃபஸர்கிட்ட பேசினேன், கண்டிப்பாக நீ வந்து ஜெர்மனி போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை மிஸ்டர் ஹீ நான் வந்து படிக்கிற மாதிரி இல்லை, என்னோட ரிசர்ச்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் பரவாயில்ல, நான் போகிற மாதிரி இல்லை, நான் உங்கள் கூட தான் இருப்பேன், உங்கள் கூடயும் ஜாவா கூடயும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம குயின் அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா இல்லை நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் ஜாவாவை நல்லாவே பார்த்துக்கிறேன், உன் ப்ரொஃபஸர் சொன்னார் உனக்கு வந்து அதுதான் உன்னோட ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக வந்துட்டு நீ எங்களுக்காக நீ வந்து உன்னோட ட்ரீமை விட்டு கொடுக்கக்கூடாது, உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சப்போர்ட்டாக இருக்கேன், எவ்ரி மந்த் நானும் ஜாவோ உன்னை வந்துட்டு மீட் பண்ணுறோம், ஜெர்மனிக்கு வரோம், உன்னை வந்து பார்க்குறோம், விசிட் பண்ணுறோம், அதனால் நீ வந்துட்டு கண்டிப்பாக படிக்கணும், நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி ஓகே மிஸ்டர் ஹீ சொல்கிறதுனால நமக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த டைமில் மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா நம்ம மேரேஜை நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண அந்த புக்ஸ்லாம் எடுத்து காமிச்சிட்ருக்காரு. நமக்கு எனக்கு ஒரே ஷாக்கு, என்ன அதுக்குள்ளே மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நீ ஜெர்மனி போகிறதுக்குள்ளே நம்ம மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், கூடிய சீக்கிரம் நம்ம மேரேஜ் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து நிறைய கனவுகள் இருக்குது, முக்கியமாக வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னோட வெட்டிங் ட்ரெஸ் இருக்கு இல்லையா அது வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு நம்ம குயின் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹீ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஹீமே உனக்கு என்ன விருப்பமோ அதை நான் பண்ணுறேன், பெஸ்ட்டு காஸ்டியூம் டிசைனராக வந்து நான் புக் பண்ணுறேன், உனக்கு வந்து எப்படி பிடிச்சிருக்கோ அவங்க வந்து அதை டிசைன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம குயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் சின்ன வயசில் என்ன பண்ணுவேன்னா இந்த பெட்ஷீட்லாம் இருக்கு இல்லையா அந்த பெட்ஷீட்டு அப்புறம் வந்து மஸ்கிட்டோ நெட்டு இதெல்லாம் எடுத்து அப்படியே வந்துட்டு என்னோட ட்ரெஸ் கவுன் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீடு ஃபுல்லாக பெரலை விட்டுக்கிட்டே நான் வந்து வீட்டை சுற்றி வந்துட்டு இருப்பேன். என்னோட அம்மா பார்த்துட்டு அந்த அடி அடிப்பாங்க, இருங்க ஒரு நிமிஷம் நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்
வேணும்னு ஓடிடுறாங்க அவங்க ரூமுக்கு. ஓடி போயிட்டு அவங்களோட பெட்ஷீட் இருக்கும் இல்லையா, அதை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு அப்படியே பெரலை விட்டுக்கிட்டே நடந்து வராங்க. இது மாதிரி தான் சின்ன வயசில் இதை மாதிரி தான் வந்துட்டு நான் போட்டுட்டு வீடு ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு இருப்பேன். எனக்கு இதே மாதிரி தான் வெட்டிங் கவுன் கூட வேணும், ஃபுல்லாக வந்து ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து பரவி அப்படியே நான் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா நம்ம குவீனோட கையை பிடிச்சி அப்படியே ரொமான்டிக்காக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரா. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம குவீன் வேறு பெரிய பெட்ஷீட் வந்து சுற்றிட்டு இருக்கிறதுனால அவங்க பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவாங்க. மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா வந்துட்டு மடியிலேயே நம்ம குவீன் பார்த்திங்கன்னா வந்து விழுந்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் மிஸ்டர் ஹீமே பார்த்திங்கன்னா ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம குவீன் வந்து கிஸ் பண்ணுவார். நெக்ஸ்ட் சீனில் பார்த்திங்கன்னா நம்ம குவீன் வந்து இந்த மாதிரி ரிசர்ச் படிக்கிறதுக்காக அவங்க வந்துட்டு ஃபாரின் போயிடுறாங்க, அதாவது ஜெர்மனி போயிடுறாங்க. அங்கே போயிட்டு வீடியோ காலில் தான் வந்துட்டு மிஸ்டர் ஹீ கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இத்தனை நாள் மிஸ்டர் ஹீ வந்து கம்பெனிக்கு போகலை. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆனதுனால மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டார் இல்லையா அவரோட போஸ்டிங்கை. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் எகெயின் வந்து கம்பெனிக்கு போக போகிறாரு, பழையபடி சிஇஓவாகவே. அதனால் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம குவீன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாபடியும் நல்லா நடக்கும், நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு போயிட்டு வாங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பிரேஸ்லெட் ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் கூட கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணிட்டேன், எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும், சரி ஓகே பார்த்து பத்திரமா இரு, நாங்கள் வந்து சீக்கிரமாக வந்து நானும் ஜாவும் அங்கே வரோம், உன்னை வந்து மீட் பண்ண வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா கால் கட் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் டே நம்ம மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா அவரோட கம்பெனிக்கு போகிறாரு. அங்கே மிஸ்டர் ஹீயோட அந்த லேடி அசிஸ்டன்ட் இருப்பாங்களே, அவங்க பார்த்திங்கன்னா நிறைய ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. கங்க்ராட்ஸ் சார், நீங்கள் வந்து எகெயின் வந்துட்டு திரும்ப வந்ததுக்கு நான் வந்து உங்களை வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்திங்கன்னா நம்ம ரூபி அப்புறம் இந்த வென் இவங்க 2 பேரை தான் காட்டுறாங்க. நம்ம ரூபி பார்த்திங்கன்னா இப்போ இந்த வென் இருக்கான் இல்லையா, அவனோட வீட்டில் தான் இருக்காங்க. இவன் பார்த்திங்கன்னா வந்து பேய்க்கு பயந்துக்கிட்டு ரூபியை கை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கிறான். ரூபி என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா வந்து கை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான். அவன் வந்து ரொம்பவே பயந்துட்டு இருக்கான், ஏதாவது பேய் மூவி பார்த்துருப்பாங்க போல், அதனால் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவன் வந்து பயந்துட்டு இருக்கான். இந்த டைமில் நம்ம ரூபி பார்த்திங்கன்னா வேணும்னே எகெயின் வந்து இவனை பயமுறுத்திட்டு இருக்கான். இல்லை நீ போகாத இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி அவன் பார்த்திங்கன்னா வந்து ஹக் பண்ணிட்டு இருக்கான் ரூபியை விடாமல். இந்த டைமில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த வெண்ணோட வீட்டுக்கு அவனோட அப்பா வந்துடுறாரு. வந்ததும் இதை பார்த்ததுமே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு. ஏன்டா நீ திருந்தவே மாட்டேயாடா, ஏன்டா இப்படி இருக்க, ஒரு பொண்ணை விட்டு வைக்கிறது இல்லை, கடைசியில் இந்த பொண்ணையும் உஷார் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே கோவப்பட்டு வந்து கத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் என்ன இத்தனை நாளாக வந்து ஒன்றா தான் வந்துட்டு இந்த வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கீங்களா, லிவிங் டுகெதரில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு. அந்த டைமில் ரூபி பார்த்திங்கன்னா இல்லை சார், நாங்கள் வந்து லிவிங் டுகெதர்லாம் கிடையாது, நான் வந்து இப்போ கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க. ஆனால் இந்த வென் இருக்காலே அவன் பார்த்திங்கன்னா ரூபி வந்து பிடிச்சிக்கிட்டு, அப்பா இது மாதிரி பேசாதீங்க, இவன் வந்து என்னோட லவர், நாங்கள் 2 பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், நான் தான் இவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வென் வந்து சொல்லிடுறான். உன்னோட செக்ரட்டரிடா, எப்போ ஒரு பாஸாக இருந்துக்கிட்டு உன்னோட செக்ரட்டரியை லவ் பண்ணுவா, அறிவே இல்லையாடா அப்படின்னு சொல்லி அவர் பார்த்திங்கன்னா பொட்டு திட்டிட்டு இருக்காரு. ஏன் பாஸாக இருந்துக்கிட்டு செக்ரட்டரியை லவ் பண்ணக்கூடாதா, ஆஃபீஸில் அங்கே தான் இவன் எனக்கு பாஸு, வீட்டில் எனக்கு இவன் ஒய்ஃப் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வென் பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்கான் நம்ம ரூபியை பற்றி. ஆனால் வெண்ணோட அப்பா பார்த்திங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. நம்ம ஃபேமிலி எப்படியாப்பட்ட ஃபேமிலி, நீ எப்படி வந்துட்டு இந்த பொண்ணை போய் செலக்ட் பண்ணுவேன், உனக்கு நான் வந்து வேறு பொண்ணை பார்த்து வைக்கிறேன், இந்த பொண்ணெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாது, நீ முதல்ல உன்னோட ரூமுக்கு போ, நான் அந்த பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா கோமா சொல்லிட்டு இருக்காரு. வெயின் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ரூபி இருக்கா இல்லையா, இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ உள்ளே போ அப்படின்னு வெண்ணை பார்த்து சொன்னது. சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறான். அப்பா பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான். நீ முதல்ல உள்ளே போடா, நீ எனக்கு சொல்லிக் கொடுக்காத, பொறுப்பாக ஒரு வேலை பார்க்குறது கிடையாது, போ உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா வந்துட்டு உள்ளே அனுப்பிடுறாரு. இதுமாரி வேணும் உள்ளே போனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. பட் ஆனால் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் ரூபி பார்த்திங்கன்னா வந்துட்டு வென்கிட்ட வந்து பேசவே இல்லை. ரூபி ஆனால் ஆஃபீஸ்க்குலாம் வரா, பட் ஆனால் வென்கிட்ட பேசலை. வென் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நீ ஏன் ஃபோன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிற, அப்படி என்ன தான் என் அப்பா உங்ககிட்ட பேசினார், ஏன் என்னை அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்ருக்கான். இல்லை நீங்கள் வந்து என்னோட பாஸ், நான் வந்து உங்களோட செக்ரட்டரி, நம்ம 2 பேருக்கு நடுவில் இதெல்லாம் செட் ஆகாது, உங்கள் அப்பா வந்து என்கிட்ட நிறைய பணம் தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு, என் பையனை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு இருக்காரு, உங்கள் அப்பா சொல்கிறது தான் கரெக்டு, எதுவும் நம்ம 2 பேருக்கு நடுவில் செட் ஆகாது, உன்னோட ஃபேமிலி வேறு என் ஃபேமிலி வேறு, உனக்கே தெரியும்ல என் ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படிங்கிறது, இதுக்கப்புறம் நமக்கு செட் ஆகாது, நம்ம 2 பேர் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரூபி பார்த்திங்கன்னா வென்கிட்ட சோகமாக சொல்லிட்டு இருக்கா. வெனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இல்லை எனக்கு நீ தான் வேணும், என் அப்பா சொன்னாங்கன்னா நான் எப்படி விட்டு கொடுப்பேன், இல்லை எனக்கு நீ மட்டும் போதும், எனக்கு வேறு எதுவும் வேணாம், நம்ம வந்து கண்டிப்பாக இது மாதிரி நம்ம லவ்வை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது, நான் என் அப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக வந்துட்டுருக்கான். அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் தான் இருக்காரு. அப்பா நீங்கள் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, ரூபிக்கிட்ட அப்படி என்ன தான் பேசுனீங்க, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்ணா நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினேன், பணம் உனக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன், என் பையனை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியை விட்டே போயிடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், இந்த சிட்டியை விட்டு கூட போயிடுன்னு கூட நான் சொல்லி வச்சுருக்கேன் அந்த பொண்ணுக்கிட்ட, அந்த பொண்ணுமே கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்திங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க, நாங்கள் 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணுறோம்ப்பா, நான் வந்து கண்டிப்பாக அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வென் பார்த்திங்கன்னா வந்து அடம் பண்ணிட்டு இருக்கான்.
சொல்கிறான். என்னடா நீ நிறைய பொண்ணுங்களை இது வரைக்கும் லவ் பண்ணியிருக்க, டேட்டிங்லாம் பண்ணியிருக்க, இந்த பொண்ணை வந்து பிரேக்கப் பண்ணு அப்படின்னு சொல்லலாம், நீ வந்து டக்குனே பிரேக்கப் பண்ணிடுவேன். ஆனால் இந்த பொண்ணை மட்டும் ஏன் விட மாட்டேங்கிற, ரூபி கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது நீ பார்த்த, ஏன் இப்படி இந்த பொண்ணை மட்டும் விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுட்ருக்காரு. இல்லைப்பா நாங்கள் 2 பேரும் ட்ரூவாக லவ் பண்ணிகிட்ருக்கோம், இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய பொண்ணுங்க கூட டேட்டிங் போயிருக்கேன் தான், லவ் பண்ணியிருக்கேன் தான், நீங்கள் வந்து பிரேக்கப் பண்ண சொல்லியிருக்கீங்க, நான் பிரேக்கப் பண்ணியிருக்கேன் தான், ஆனால் இது அப்படி கிடையாதுப்பா, நான் தேடினவன் எனக்கு கிடச்சிட்டா, ரூபி தான்ப்பா என்னோட உலகமே, என்னோட லைஃபே தான். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த விஷயத்தில் ரொம்பவே சீரியஸாக இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து விளையாட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், ரூபி கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவன் சொல்லிட்டுருக்கான். ரூபியை நான் எந்த காரணம் கொண்டும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டுருக்கான். ஓ அப்படியா, அப்போ நீயே முடிவு பண்ணுப்பா, உனக்கு வந்துட்டு அந்த ரூபிங்கிற அந்த பொண்ணு வேணுமா, இல்லைனா வந்துட்டு உன்னோட நீ இப்போ தங்கியிருக்கிற வீடு, அப்புறம் உன்னோட காரு, உன்னோட பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை கூட நான் ஃப்ரீஸ் பண்ணிவிடுவேன், அப்புறம் உன்னோட மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் நீ என்கிட்ட வந்து ஒப்படைச்சிடணும், அந்த பொண்ணு வேணுமா இல்லை உனக்கு உன்னோட இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வேணுமா சொல்லு, அது மட்டும் இல்லாமல் நீ பார் நடத்திட்டு இருக்கல, அது கூட என்னோட கம்பெனி ஷேர்லேருந்து வந்தது தான், அதை கூட நான் உங்ககிட்டேருந்து எடுத்துடுவேன். சரி இப்போ சொல்லு, உனக்கு அந்த பொண்ணு வேணுமா இல்லை இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வேணுமா, உன்னோட லவ் இது எல்லாத்த விட பெருசா சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, என்னப்பா என்ன இதை மாதிரி கேட்டிங்கன்னா, எனக்கு அவள் வேணாம், இதெல்லாம் தான் வேணும், எனக்கு வந்து பணம் காசு வீடு கம்பெனி இதெல்லாம் தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பேன்னு நினச்சிங்களா, எனக்கு அவள் தான்ப்பா வேணும், நான் ரூபியை உண்மையாக லவ் பண்ணுறேன், எனக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது, என்னடா நீ இப்படி இருக்க, உனக்கு வந்து ஒரு செக்ரட்டரியை போய் லவ் பண்ணிவிட்டு அவளுக்காக இத்தனையும் விட்டு கொடுக்க போறியா, இங்கே பாரு லின்மே குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட அந்த ஓனரோட செகண்ட் டாட்டரை வந்து நான் உனக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணு சூப்பராக வந்துட்டு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறா, அவள் வந்து இப்போ வந்துட்டு கூட நல்லா வந்துட்டு கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்கா, கண்டிப்பாக வந்துட்டு நீ வந்து அவளை மேரேஜ் பண்ணிட்டா நம்ம கம்பெனியும் சூப்பராக வந்துட்டு பெரிய லெவலுக்கு வந்துடும், உன்னோட ஃப்யூச்சர் அவ்வளோ சூப்பராக இருக்கும், நான் இதை மாதிரிலாம் உனக்கு பெரிய அளவில் யோசிச்சுட்ருக்கேன், நீ என்னென்னா இப்படி பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே வென் பார்த்திங்கன்னா கோவப்பட்டு அவன் ரூமுக்கு போயிட்டான். அவன் ரூமுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு அவன் கையில் போட்டிருக்கிற வாட்ச், அப்புறம் அவனோட மொபைல் ஃபோன், அப்புறம் வந்துட்டு அவனோட கார் கீ, அவனோட வீட்டுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்துட்டு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ரூபி வருவா. ரூபி கிட்ட வந்துட்டு எங்கே பாரு நீ என் கூட இருப்பல்ல, எப்போவுமே என்னை உண்மையாக லவ் பண்ணுறல, என் கூட எப்போவும் இருப்பல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து சொல்லிட்டு இருக்கா. ஆனாலும் உங்கள் அப்பா சொல்கிறதும் சரிதானே அப்படின்னு சொல்லி அவள் சோகமாக சொல்லிட்டு இருப்பா. இல்லை நீ ஒரு நிமிஷம் இரு, என் வாயை முடிக்கிட்டு என் கூடயே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரூபியை வந்து அழைச்சிட்டு போகிறான், கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டுருக்கான். ரூபியை ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவன் கூட பார்த்திங்கன்னா வந்து ஓடி வந்துட்டு இருப்பா. அவன் நேராக ரூபியை அழைச்சிட்டு அவங்க அப்பா முன்னாடி தான் வந்து நிற்கிறான். வந்துட்டு அந்த பாக்ஸ் கையில் ஒரு சின்ன பாக்ஸ் வச்சுருப்பான் இல்லையா, அதில் தானே அந்த கீ, அவனோட கிரெடிட் கார்டு, அப்புறம் அவனோட மொபைல் இது எல்லாமே வச்சுருப்பான் இல்லையா, அதை கொடுத்துட்டு இந்தாங்கப்பா நீங்கள் கேட்டது எல்லாமே இதில் இருக்குது, இப்போ வந்து நான் ஒன்றுமே கிடையாது, என் கையில் இப்போ ரூபி மட்டும்தான் இருக்கா, இவ போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி அவன் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து எதிர்த்து பேசிகிட்டு இருக்கான். இங்கே பாரு வேண் இதுமாரி பண்ணாத, நான் இதுக்கெலாம் ஒத்து கிடையாது அப்படின்னு சொல்லி ரூபி பார்த்திங்கன்னா அது சோகமாக சொல்லிட்டு இருப்பா. இல்லை உனக்கு எதுவும் தெரியாது, நான் வந்து பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்திங்கன்னா ரூபி கிட்ட பேசிகிட்டு இருப்பான். இந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த வெண்ணோட அப்பா வந்துட்டு சரி ஓகே நீ வந்து முடிவு பண்ணிட்டால, உனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம்ல, அந்த பொண்ணு தானே வேணும், இப்போ உன்னோட முடிவில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், நான் வந்துட்டு இதுக்கப்புறம் எதுவும் நான் முடிவுலாம் மாற்ற மாட்டேன், எனக்கு ரூபி தான் வேணும், இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம், இவன் என்னோடது, நான் வந்து இவளை கூட தான் இருப்பேன், இவன் என் கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ரூபி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குனிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருப்பா. இந்த டைமில் நம்ம வெண்ணோட அப்பா இருக்கார் இல்லையா, அவருமே பார்த்திங்கன்னா விழுந்து வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுவார். ஏன் இவங்க 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஆனால் வெண்ணோட அப்பா பார்த்தீங்கன்னா ரூபியை பார்த்து சொல்லிட்டு இருப்பாரு, நீ ரொம்பவே பெஸ்ட்டுமா, என் பையன் நீ வந்ததுக்கப்புறம், அதாவது நீ அவனுக்கு செக்ரட்டரி ஆனதுக்கப்புறம் தான் அவன் வந்துட்டு ஒழுங்காகவே இருந்தான், பிஸ்னஸ்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டான், பொறுப்பாக இருந்தான், அதனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு அவன்கிட்ட அன்றைக்கி அப்படி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அவங்க 2 பேரும் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறதான் காமிச்சிட்ருக்காங்க. வெண்ணோட அப்பா பார்த்தீங்கன்னா ரூபிக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவன் வந்து எப்போவுமே இதுமாதிரி நிறைய பொண்ணுங்க கூட டேட்டிங் பண்ணுவாம்மா, ஆனால் வந்து பிரேக்கப் பண்ணிவிட்டு போயிடுவான், அவன் எதுலேயும் சீரியஸாக இருக்க மாட்டாமா, எனக்கு தெரியும், நீ வந்ததுலேருந்து என் பையன் ரொம்பவே பொறுப்பாக இருக்கான், அவன்கிட்ட நிறைய சேஞ்சஸ்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் உன்னோட இந்த லவ்லியும் அவன் சீரியஸாக இருக்கானா அப்படிங்கிறது வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நம்ம எதாவது டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே பார்த்தீங்கன்னா வெண்ணோட அப்பா வந்து டெஸ்ட் வச்சிருப்பாரு. உனக்கு அந்த பொண்ணு முக்கியமா, அதாவது நீ வந்து உண்மையாக லவ் பண்ணுறியா இல்லை இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேன் பார்த்தீங்கன்னா உண்மையாக லவ் பண்ணுறதா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் கொடுத்துருப்பான் இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவன் அந்த டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணிடுறான். அப்பா நல்ல வேலை, இதெல்லாம் டெஸ்ட்டாக, நல்ல வேலை என்னோட வீடு கார் எதுவும் என்னை விட்டு போகலை அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அடி வாங்குவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ரூபியும் பார்த்தீங்கன்னா வந்து திட்டிகிட்டு இருக்கா. நீ ரொம்பவே லக்கிடா, இதுமாதிரி ரூபி மாதிரி ஒரு பொண்ணு வந்து நம்ம ஃபேமிலிக்கு மருமகளாக வர்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷம், எனக்கு இதில் சந்தோஷம் தான், நீ வந்து சீரியஸாக இருக்கியா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணினேன், நான் இப்போ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் லவ்வை
அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அது சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் 2 பேருக்கும் நான் ஒரு பெரிய வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அதெல்லாம் நாங்களே கட்டிக்கிறோம் அப்படின்னு வென் சொல்லிட்டு இருக்கான். அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஹீ அப்புறம் நம்ம ஜாவோ இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம குயின் வந்து இன்றைக்கி வந்து வராங்க, இங்கே மிஸ்டர் ஹீ அப்புறம் ஜாவோ பார்க்குறதுக்காக வராங்க படிப்பெல்லாம் முடிச்சுட்டு. அதனால் பார்த்திங்கன்னா வந்து இவங்க பிக்கப் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்காங்க. இந்த டைமில் மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா வந்துட்டு உன்னோட ரிப்போர்ட் கார்டு எல்லாம் வச்சுருக்கியா, மம்மி கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாமே பேக்கில் தான்ப்பா வச்சுருக்கேன். அப்பா அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்றைக்கி ஐஸ்கிரீம் வேணும், எனக்கு ஐஸ்கிரீம் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நீ ரொம்ப நாள் ஐஸ்கிரீம் கேட்குறேன் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஹீ வந்து பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்காரு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா அவருக்கு கால் வருது. என்னென்னு பார்த்தா நம்ம குயின் தான் வந்து கால் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் ஹீ என்னால் இது மாதிரி வர முடியல, நான் திரும்பவும் போய் வந்து ஜெர்மனிக்கு போயிட்டேன், என்னால் இன்றைக்கி வந்து வர முடியாது, நீங்கள் வந்து ரிட்டன் வீட்டுக்கு போயிடுங்க, எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் இந்த ரிசர்ச் விஷயமா ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதை போய் நான் சரி பண்ணி ஆகணும், அதனால் இந்த டைம் என்னால் வர முடியாது, நான் அடுத்த மாதம் நான் வரேன், அடுத்த மாதம் நம்ம மீட் பண்ணலாம், ஜாவோ கிட்ட சாரி சொல்லிவிடுங்க, நான் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் பார்த்திங்கன்னா வந்துட்டு எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க காலை. மிஸ்டர் ஹீக்கும் ஜாவோக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஃபேஸ் பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் ரொம்பவே டல் ஆகிடுது. சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ அப்புறம் ஜாவோ இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா எகெயின் வந்து ரிட்டன் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க, ஏர்போர்ட்டுக்கு போகலை. ஒரு வழியாக 2 பேரும் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போகாமல் ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஜாவோ பார்த்திங்கன்னா கையில் பொக்கேலாம் வச்சுருப்பான், அம்மா வெல்கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. பட் ஆனால் மம்மி இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பொக்கையை பார்த்திங்கன்னா கோவமாக வந்து சேரில் தூக்கி போடுவான். இந்த டைமில் மிஸ்டர் ஹீ ஜாவோ நீ கவலைப்படாத, அடுத்த மாதம் அம்மாவை நம்ம பார்க்கலாம், சரி உனக்கு நான் எதாவது குக் பண்ணி கொண்டு வரவா, உனக்கு என்ன சாப்பிட்ற சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு மிஸ்டர் ஹீ சோகமாக நம்ம ஜாவோ கிட்டே கேட்டுட்ருப்பாங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம குயின் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜாவோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. உடனே வந்துட்டு நம்ம குட்டி ஜாவோ பார்த்திங்கன்னா மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு நம்ம ஜாவோ பார்த்திங்கன்னா நம்ம குயினை போயிட்டு ஹக் பண்ணிப்பான். மிஸ்டர் ஹீக்கா என்ன சொல்கிறதுனே தெரில, ஏன்னா அவர் வந்துட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்திருப்பாரு நம்ம குயினை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நம்ம குயின் வந்து வரப்போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சது 2 பேருமே சோகமாக இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம குயின் வந்துட்டு சர்ப்ரைஸாக வீட்லேயே வந்து நிற்கிறதுனால மிஸ்டர் ஹீக்கு ரொம்பவே ஹாப்பி. ஹே ஜாவோ நம்ம இப்போ தானே வெளியில் போயிட்டு வந்தோம், போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, போய் முதல்ல ஹேண்ட் வாஷ் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம குட்டி ஜாவோவை அனுப்பி விட்டுட்டு இவர் பார்த்திங்கன்னா நம்ம குயினை ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம ஜாவோ பார்த்திங்கன்னா ஓடி போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கான். மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா அது கிஸ் பண்ணிவிட்டு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன் இங்கே உன்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நல்ல வேலை நீ வந்துட்ட, எனக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது உன்னை பார்த்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ அப்புறம் குயின் இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் தான் நடக்குது. மிஸ்டர் ஹீ தான் மாப்பிள்ளையாச்சா அவர் பார்த்திங்கன்னா வந்து வந்துட்டுருக்காரு. நம்ம குயின் பார்த்திங்கன்னா அவங்க ஆசைப்பட்டபடியே ஒரு கவுன் பார்த்திங்கன்னா வந்து ரெடி பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு தான் வந்து ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம ஃபேங் அப்புறம் வந்துட்டு லின் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலை, அவளால் வர முடியல, ஏன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து அவளால் வர முடியல. மற்றபடி எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க இந்த மேரேஜ்க்கு. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யார் இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம குட்டி ஜாவோ தான். அது மட்டும் இல்லாமல் அவன் நிறையா பார்த்திங்கன்னா வந்து பேசுகிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பெரிய ரோலை அப்படியே லிஸ்ட்டே வந்து போட்டு வச்சுருக்கான், நிறைய பேசணும் அப்படிங்கிறதுக்காக. இதை பார்த்துட்டு நம்ம மிஸ்டர் ஹீ அப்புறம் குயின் இவங்க 2 பேரும் ஸ்மைல் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம குட்டி ஜாவோ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி நின்றுக்கிட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு அது அப்படியே அந்த நோட்ஸ்லாம் வந்து படிச்சுட்டு இருக்கான். நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து குயினை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு மிஸ்டர் ஹீ சொல்கிறாரு. அதே மாதிரி தான் நம்ம குயினுமே பார்த்திங்கன்னா நான் வந்து இவரை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பார்த்திங்கன்னா அவங்களோட முடிவு வந்து சொல்கிறான். ஆக்சுவலாக 2 பேருக்கும் வந்து நம்ம ஜாவோ தான் மேரேஜே பண்ணி வைக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம குயினோட அப்பா அம்மா அப்புறம் ஆன்ட்டி இருக்காங்களே அவங்க கூட அங்கே தான் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 சந்தோஷம். 2 பேரும் பார்த்திங்கன்னா வந்து ரிங் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. மிஸ்டர் ஹீக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு வெண்டா ரிங் எடுத்து கொடுக்குறான். அதுமாரி நம்ம ரூபி பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம குயினுக்கு வந்து ரிங் வந்து எடுத்து கொடுக்குறாங்க பக்கத்தில் நின்றுக்கிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரிங்கில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்திங்கன்னா வந்து கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து க்ளோஸாக வராங்க. ஆனால் இந்த டைமில் நம்ம குயினுக்கு பார்த்திங்கன்னா வந்து முதுகில் அரிக்குது. மிஸ்டர் ஹீ எனக்கு கொஞ்சம் சொரிஞ்சு விட்டுருங்களா, கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் லெஃப்ட்டு கொஞ்சம் மேலே அங்கே தான் ப்ளீஸ் கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேரும் வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபேங் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கான். ஏன்னா அவன் வந்து லின்னை வந்து லவ் பண்ணுறான். பட் ஆனால் லின்னை வந்து அவனால் பார்க்க முடியல. இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட லின்னால் வர முடியல. அதனால் வந்து ஃபேங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கான். இந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து இதுமாரி பொண்ணு வந்து கல்யாணம் பொண்ணு வந்து அந்த ஃப்ளவர் வந்து தூக்கி போடுவாங்க, யாராவது வந்து பிடிப்பாங்க இல்லையா, அதுமாரி வந்து நம்ம குயின் வந்து அந்த ஃப்ளவர் பொக்கே வந்து அப்படியே தூக்கி போட போவாங்க. அது நேராக பார்த்திங்கன்னா ஃபேங்கோட கைக்கு போய் விடுது. பட் ஆனால் ஃபேங்கோட பேர் தான் இங்கே இல்லையே. அதனால் இந்த வெண்பாய் என்ன பண்ணுறான், உனக்கு தான் பேர் இல்லையே கொடுப்பா, நான் ரூபி கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். ஆனால் கரெக்டாக இந்த டைமில் இந்த
லின்னு இருக்கா இல்லையா, அவள் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்துடுறா. வந்ததுமே எல்லாருமே பார்த்துட்டு ஓ வந்துட்டாங்களா, இவங்க 2 பேரும் நல்ல கப்புள்ஸ் தான், 2 பேரும் ஒன்று செஞ்சுட்டாங்க, நான் எப்படியாவது உனக்கு அந்த பூ பிடிங்கி கொடுத்துடலான்னு பார்த்தேம்மா, கடைசியில் அவனுக்கு அவன் ஆள் வந்துடுச்சு, சரி வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வென் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த டைமில் ஃபேங் இருக்காளே, அவன் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் எடுத்துகிட்டு நேராக லின்னுக்கு ஆப்போசிட்டில் போய் நிற்கிறான். லின்னுமே பார்த்திங்கன்னா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு ஃபேங்கை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறான். எல்லாருமே கொடு அந்த ஃப்ளவரை கொடு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் மாற்றி அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு அவங்கள வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம மிஸ்டர் ஹீ அப்புறம் குவீன் இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம குட்டி ஜாவோ பார்த்திங்கன்னா வந்துட்டு இவங்க 3 பேர் இதுமாரி க்ளோஸாக அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கதோட ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த ட்ராமா பார்த்திங்கன்னா முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நான் புது கொரியன் ட்ராமாவோட வரேன்.